வெல்கம் டு விட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போம் சிவிலியன் அண்ட் சோல்ஜர் ரிட்டன் பை ஓலே சோயிங்கா. வார்னு சொன்னாலே நம்ம என்ன நினைப்போம், அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப பாவம், நமக்காக கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிச்சுருப்போம். இதுதான் ஒரு சிவிலியன் பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்மெல்லாம் நாட்டுக்குள்ளே ரொம்ப பத்திரமா இருக்கோம். ஒரு சோல்ஜர் அங்கே இருக்காங்க. அந்த சோல்ஜர் ஒரு டைமில் அங்கே தன்னோட நாட்டு பீப்புளையே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ அந்த சோல்ஜரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஸோ ஒருத்தர் தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் ஆர்மி டைம் அவங்களோட லீடர்ஸ் எல்லாம் இவன் உன்னை கேள்வி கேட்டால் எதிர்த்து பேசினாலே அவனை கொன்று அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய நம்ம நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ எதிர்த்து ப்ரொட்டஸ்ட் பண்ணால் ஷூட் பண்ணி கொலை பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த சோல்ஜருக்கு என்ன தாட் இருக்கும் அப்படிங்கிறத, அவரால் சுட்டு கொல்லப்பட்ட அந்த சோல் அது பேசுகிற மாதிரி தான் இருக்கும் இந்த போம். சோயிங்கா ஒரு நைஜீரியன் போயட், பிளேரைட், நாவலிஸ்ட் அண்ட் இவருக்கு நோபல் ப்ரைஸும் கிடைச்சிருக்கு. இந்த பர்டிகுலர் போயம் சிவிலியன் அண்ட் சோல்ஜர் இது அந்த டைமில் ஆஃப்ரிக்காவில் சிவில் வார் நடந்துகிட்டு இருந்துச்சு. சிவில் வார் அப்படிங்கிறப்போ வேறு நாட்டுக்கு இல்லாமல் உள்நாட்டுக்குள்ளேயே ரெண்டு பிரிவுக்கு சண்டை வர்றது தான் சிவில் வார். ஒரு நாட்டுக்குள்ளேயே 2 பேர் சண்டை போடுறது தான் சிவில் வார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போரில் நிறைய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன் பண்ணணும் தன்னோட தாட்ஸ் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி சோயிங்கா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சிவில் வார் அப்படிங்கிறப்போ நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்களே கண்ட்ரோல் பண்ணணும். ஒருத்தருக்கு எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பவர் இருந்துச்சுன்னா அவங்க சண்டை போட்டு கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு சோல்ஜர் ஒரு சிவிலியனை சுட்டு கொள்கிறார். சோல்ஜர் அப்படின்னா ஆர்மியில் இருக்கிறவங்க, சிவிலியன் அப்படின்னா நாட்டில் அமைதியாக மக்கள் இருப்பாங்க இல்லையா? ஆர்மியில் இல்லாத, துப்பாக்கி எதுவுமே இல்லாத ஒருத்தர். ஸோ அவங்க சோல்ஜர் சிவிலியனை சுட்டு கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாகவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இறந்த பர்சனோட சோல் அந்த சிவிலியன் பேசுகிற மாதிரி இருக்கும். மை அப்பார்ஷன் ரோஸ் ஃப்ரம் த ஃபால் ஆஃப் த லெட். அப்பாரிஷன் அப்படின்னா ஒரு சோல், நம்ம இறந்ததுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு மனசாட்சி, ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நான் இறந்ததுக்கப்புறம் அது சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஐ எம் அ சிவிலியன், நான் ஒரு சிவிலியன், நாட்டுக்குள்ளே வாழ்கிற ஒருத்தர், நான் சோல்ஜர் கிடையாது. ஆனால் இந்த இறந்ததுக்கு இந்த வாரில் என்னை விட அதிகமாக பயப்படுறது யார் அப்படின்னா நீ தான், அதாவது அந்த சோல்ஜர் சொல்கிறாரு. நம்ம 2 பேருமே வேறு நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. நீயும் இதே நாடு தான், நானும் இதே நாடு தான். அதனால் நீ என்னை ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யோசிச்சிருப்ப, ரொம்பவே பயந்துருப்ப. இது ஒரு இம்பார்ஷியல் டெத். இது நடந்திருக்கவே கூடாது. ஸோ தன்னோட நாட்டுக்காரங்களே இன்னொருத்தரை கொலை பண்ணுறதுங்கிறது அக்செப்ட் பண்ணிக்க முடியாதது. ஒரு பார்ஷியாலிட்டி இல்லை, எல்லோரும் காமன் இல்லைங்கிறத காட்டுது. இது எல்லாமே எதனால்? உனக்கும் எனக்கும் எந்த பகையும் கிடையாது. ஆனால் உன்னோட லீடர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நீ இவ்வளோ பயந்தாலும் என்னை சுட்டு கொன்னுட்ட. ஆனால் பாவம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோல் ரொம்ப சாஃப்டாக அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகே, நீ இவ்வளோ பயந்துருப்ப என்னை கொலை பண்ணுறதுக்கு, என்னை ஷூட் பண்ணுறதுக்கு, ஆனால் உன்னோட லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணி தான் நீ என்னை கொன்னுட்ட அப்படிங்கிறத சோல் அவனை மன்னிச்சு விடுது. நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸால் என்ன சொல்லுது அந்த சோல் அப்படின்னா, ஓகே, எனக்கு நல்லாவே புரியுது நீ ஏன் என்னை கொன்ன அப்படிங்கிறதுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி. உனக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, நீ ஒவ்வொருத்தரோட சின்ன அசைவையும் நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்துல சின்னதாக ஒரு டேஞ்சர் வருது, சின்னதாக ஒரு மக்கள் கூட்டக்கூடி ஒரு கலவரம் உண்டாகிற மாதிரி இருக்குன்னா அந்த சின்ன ஸ்டெப்லேயே நீ என்ன பண்ணணும், பயங்கரமான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத உனக்கு சொல்லி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. உனக்கு என்னை கொல்றதுல எந்த லாபமும் கிடையாது, ஆனால் உன்னோட ட்ரைனிங் என்ன பண்ணியிருக்குது, உன்னை அந்த அளவுக்கு மாற்றி வச்சுருக்குது. எவனாச்சும் ஒன்று ஒருத்தர் மேலே சந்தேகம் வருதா, லைட்டாக சந்தேகம் வந்தால் கூட அவனை அப்படியே கப்புன்னு பிடிச்சி கொன்று அப்படிங்கிற மாதிரி, ஷூட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி அவனை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அந்த இடத்துல ஏதாச்சும் பேசியிருக்கேன் அப்படின்னா பேச ஆரம்பிக்கிறேன், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரு சின்ன விஷயம்னால அது தப்பாக போயிடுறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு உனக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க. நானும் உன்னை எதிர்த்து பேசுகிறேன், அந்த சோல்ஜரை எதிர்த்து பேசுகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நம்ம 2 பேரும் எனிமீஸாக மாறிடுறோம். அண்ட் அந்த காரணமாக சோல்ஜர் இந்த சிவிலியனை சுட்டு கொண்டுட்டார்.
ஆனால் அப்படியும் அந்த சிவிலியனோட சோல் வந்து என்ன சொல்லுதான், இல்லை நீ இதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது, உன்னோட ட்ரைனிங் உன்னைய இப்படி மிருகம் மாதிரி மாறிடுச்சு, எல்லாத்தையும் அடக்கிற ஒருத்தனா உன்னை மாற்றிருச்சு. ஸோ சோல்ஜரை நான் ப்ளேம் பண்ணலை அப்படின்னு சோல் மன்னிக்குது, ப்ளேம் பண்ணாமல் விட்டுருது. இது எல்லாமே எதனால், ஹையர் அத்தாரிட்டிஸ் அண்ட் அவங்க கொடுக்குற கமாண்ட். ஸோ கமாண்டை ஃபாலோ பண்ணுறது தான் சோல்ஜரோட ஃபஸ்ட்டு டியூட்டி அப்படின்லாம் நிறைய டைலாக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி உன்னோட டியூட்டியை நீ பண்ணியிருக்க அப்படின்னு அந்த சோல் சொல்லுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டான்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் உனக்கும் இதே மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீ இறந்ததுக்கப்புறம் உன்னோட சோல் எந்திரிச்சு வந்து, நான் சோல்ஜர், என்னையே கொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி இதே கொஷினை கேட்கும். அப்போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு சிவிலியனாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் டைரெக்டாக உனக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கொஷின் தான் கேட்கணுன்னு தோணுது. உனக்கு ஏதாச்சும் தெரியுமா, எதுக்கு இதெல்லாம் நடக்குது, எதனால் இந்த சாவெல்லாம் நடக்குது, எதனால் எல்லாரும் சாகணும், ஒரு சோல்ஜர் சாகுறான், ஒரு சிவிலியன் சாகுறான், எதுக்காக இந்த கில்லிங் அப்படிங்கிறது நடக்குது, இது எல்லாத்துக்குமே காரணம் என்னங்கிற மாதிரி கேள்வியோடு முடிச்சிருக்காரு. ஆனால் இதுக்கு ஆன்சரே ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸர்லேயே கொடுத்துருப்பாரு. ஸோ கமாண்டிங், ஸோ இட் இஸ் ஆல் பாலிட்டிக்ஸ். ஸோ ஒரு ஹியூமனிட்டி இல்லாமல் எல்லாரும் கொன்று தான் பவர், தன்னோட பவரை காட்டுறதுக்காகவே நிறைய கொலைகள் நடக்குது அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு. அண்ட் நம்மளையும் யோசிக்க வச்சுருக்காரு, எதுக்காக இதெல்லாம் நடக்கணும், எதுக்காக இந்த கில்லிங் நடக்கணும் அப்படிங்கிற கொஷினோட முடிச்சிருக்காரு சோயிங்கா. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.